ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா, எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னமும் பல பேருக்கு ஒருத்தவங்களை கெடுத்துதான் வாழணுன்ற அந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழை பெய்யுது. உங்களுக்கு தெரியாதுல? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ற விஷயம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாதேரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப குத்தும். இந்த நல்லவங்க இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்காதவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு நான் பேசுற வார்த்தை என்னைக்குமே குத்தாது. அதனால என்னன்னு தெரியல, என்னோட வீடியோ அதிகமா ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிக்டாக்லயும் ஒரு சில நல்லவங்க இருக்காங்களே, அவங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா இப்ப நான் போடுற இந்த வீடியோவை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்க, நானே பெர்மிஷன் கொடுக்குறேன். அதாவது நான் ஏன் அப்படி சொன்னா, நீங்க பாருங்க, நம்ம மக்கள்லயே எத்தனையோ பேருங்க, அதுல வேணா ஒரு 40% பேரை பிரிச்சிருவோம். 40% பேருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. நம்மளும் வாழணும், மத்தவனையும் வாழ வைக்கணும், நம்ம ஏறினா மட்டும் பத்தாது, மத்தவனுக்கும் கை கொடுத்து ஏத்தி விடணும். அந்த மாதிரி நல்ல குணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது இடப்பட்ட காலத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அவங்க பிறப்புலயே இருக்கு, அவங்களோட ஜெனட்டிக், அவங்க பரம்பரையிலேயே அந்த மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செஞ்ச ஆத்மாக்கள் இருக்கிறனாலதான் இந்த பிறப்புலயும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஒட்டிக்கிட்டே வருது. அதனாலதான் பாருங்க, எவ்வளவுதான் ஏமாந்தாலும் திரும்ப திரும்ப நல்லது செய்வாங்க, எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அப்பயும் நல்லது செய்யறது நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிறப்பே அப்படிங்க. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு வம்சத்துல இருந்து வந்தவங்களுக்கு இந்த ஏமாறுறது, கெட்ட பேரை வாங்கிக்கிறது, அப்புறம் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா சில பேர் அந்த ஒரு கேடுகட்ட பொறப்புல வந்திருப்பாங்க பாத்தீங்களா, இவன் ஏன் நல்லா இருக்கிறான், நல்லா இருக்க கூடாது, ஏதாச்சும் பண்ணணும், இவனை சாச்சிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம், ஐயோ இவன் இப்படி ஆயிட்டானா, இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பரம்பரையில வந்தவங்களுக்கு தாங்க புத்தி அப்படி போவோம். அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவனை ஏதாச்சும் செய்யணும். அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காவே ஒருத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க ஜெனட்டிக், அவங்க பிறப்பு. மேபி அவங்க அப்பாவோட அப்பாவோட அப்பாவோட, அதாவது தலைமுறை தெரியுமா, அதெல்லாம் மத்தவங்களை கெடுத்தே வாழ்க்கைய ஓட்டி இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை அடிச்சு அவங்கிட்ட இருந்து வாங்கி புடுங்கி, இல்ல ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணி அவங்களோட சாபத்துல வாழ்ந்து, அந்த மாதிரி இருக்கிற பரம்பரையில தான் இந்த மாதிரி புத்தி வருமா. அதாவது என்னதான் இருந்தாலும் சொல்லுவாங்களே, கூழாங்கல்லு கூழாங்கல்லு தான், மாணிக்கம் மாணிக்கம் தானே. அது உண்மைதாங்க. என்னைக்குமே ரெண்டுமே ஒண்ணா ஆக முடியாது. அதே மாதிரி வெள்ளையா இருக்கிற எல்லா கல்லுமே வைரக்கல்லா ஆகாது.